ஜனநாயகன் படத்தை முடக்க நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த முடக்க நினைக்கிற அந்த பாசிச பாஜகவை ஏன் உங்க பக்கா மாசு எதிர்த்து பேசல? சிஎம் அங்கிள், சிஎம் சார், உங்களுக்கு என் மேல ஏதாவது வருத்தம் இருந்தா எண்ணிய பழி வாங்குங்க, என் ஆளுகளை விட்டுருங்க. கரூர் விவகாரத்திற்கு, கரூர் பிரச்சனைக்கு இந்த மாதிரி வீடியோ போட்ட பக்கா மாசு இப்போ பிஎம் சார் என்ன பழி வாங்கணும், என்னைய பழி வாங்குங்க, ஜனநாயகனை விட்டுருங்க அப்படின்னு வீடியோ போட வேண்டியதானே? ஒரு வாரமா நான் பேசுறேன், சீமான் பேசுறாரு, ஜோதிமணி பேசுறாங்க, காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க. ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினே பேசிட்டாரு. நேத்து ஐயா ஸ்டாலின் போடுறாரு. எப்படி பாஜகவுக்கு இடி ஐடி இருக்கிறதோ அதே போல இந்த சிபிஎஸ்இ என்கிற தணிக்கை துறையும் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்குன்னு விஜய்க்கு ஆதரவாக தமிழ்நாடு முதலமைச்சர் ட்வீட் போடுறாரு. விஜய் பனையூர்ல உட்காந்து சோத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காப்ல. ஏன்னா 4 மணி நேரம் சோத்தையே பார்த்துட்டு பாப்லையா. 4 மணி நேரம் சோத்தை பார்க்க 4 நாள் ஆச்சுங்க. 500 கோடி படம், 500 கோடி ரூபாய் படத்தை, ஒரு படத்தையே சொன்ன தேதியில வெளியிட முடியாத உங்களால் இந்த நாட்டை எப்படி மாற்ற முடியும்? இதுல நான் குறி வைக்க மாட்டேன். குறி வச்சால் நான் பின்வாங்க மாட்டேன். நான் திரும்பி வர ஐடியாவே கிடையாது. எங்க திரும்பி வர ஐடியா இல்ல, திரும்பவே இல்ல. நீ அங்கே உட்கார்ந்துட்டாங்க. அப்போ அது வல்ல மாற்று. தமிழர் நிலத்தில் ஒரே மாற்று, அது தமிழ்